நான் தஞ்சை மாவட்டம் திருச்செரை. நான் கட்டிட்டு இங்கே ஏன் வந்தேன்னாக்கா, பிள்ளைங்களுக்கு பட்டுனா என்னன்னு தெரியல, சில்க்குங்கிறாங்க. நெசவாளர்னா தெரியல. அதுக்காக நான் இங்கே 15 வருஷமாக தர்ஷன் சித்ராவில் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா பட்டுனாக்கா ஹேண்ட்லூம் சாரி. பட்டுனாக்கா பட்டு பூச்சிலேருந்து வர்றது பட்டு. அதெல்லாம் உங்களெல்லாம் சின்ன குழந்தைல பட்டு சேலைன்னா தூக்கி கொஞ்சினாங்க. இங்கே உங்களெல்லாம் பட்டு சேலைன்னு கூப்பிட்ட காரணம் என்னன்னாக்கா, இந்த பட்டு சேலைக்கு மட்டும் கெமிக்கலுக்கு வேலை கிடையாது. அந்த பட்டு பூச்சி கர்நாடகம் ஆகிடுச்சுனாக்கா, இந்த பட்டு பூச்சி மேலே நம்ம கைப்பட்ட அந்த பூச்சிக்கு உடம்பு சரி நம்ம போடும். கைப்படாமல் வளையெல்லாம் தெரியல. 60 நாள் போனோன்னா அந்த பூச்சி பிறண்டு விடும். அப்போ அந்த பூச்சி பருவத்துக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த பூச்சியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே விடுவாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பூச்சி 10 மீட்ரு 11 மீட்ரு வரும். அது அதை வாங்கிட்டு நம்ம ஒயிட் பண்ணி இந்த கலர்லாம் போடனாக்கா, இந்த கலரை எப்படி கொண்டு வரீங்கன்னு கேட்கணும். கேளுங்க. இந்த கலர்னாக்கா இந்த மஞ்சள்லேருந்து தயார் பண்ணுறது தான். இந்த மஞ்சள்லேருந்து இப்போ பச்சை மஞ்சள் இருக்கிற செடியிலேருந்து மஞ்சள் வருது, அதை நடுப்பறை கட் பண்ணால் உள்ள 3 கலராக தெரியும். நடு சென்றாங்க அதை தரம் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் பாக்கெட்டில் மஞ்சள் தூள்லாம் வருது. இப்போ இதெல்லாம் 1 கிராம் 90 ரூபா 75 ரூபா 1 கிராம் பவுடர் பட்டுக்கு மட்டும். இது மிஷினில் போட முடியாது. கையில் வச்சு ஆண்டா வச்சு எரித்து கோலால் பெருட்டுன்னு எடுக்கணும். அதனால தான் பட்டு. அதனால கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு பட்டு புடவை எடுக்கணும், சாமிக்கு பட்டு பாவாடை எடுக்கலாக்க இந்த பட்டுக்கு எந்த மீனுக்கு விடுதல் போயிடும். அதனால தான் பட்டு புடவை ஏதாவது பட்டுன்னு சொன்னேன்.